வீடியோ நம்பர் 5. ஸோ இது வரைக்கும் தபால் செக்ஷனில் ஒரு தபால் என்னோடய ஆஃபீஸ்க்கு வந்திருக்கு. அதை ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணி தபால் ரிஜிஸ்டரில் என்ட்ரி பண்ணுற மாதிரி சில விஷயங்கள் ஆஃபீஸில் என்ட்ரி பண்ணி அதை கன்சர்ன் செக்ஷன் சூப்பரிண்டென்ட் காமிச்சு அந்த சூப்பரிண்டென்ட் வந்து அசிஸ்டண்ட்டுக்கு ஃபார்வர்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த ஸ்டேஜில் தான் இப்போ இருக்கோம். வீடியோ நம்பர் 5. ஸோ நம்ம ஆஃபீஸில் உள்ள அப்ளிகேஷனில் நேவிகேஷன் பண்ணி என்னென்ன ஆப்ஷன்ஸ் கிளிக் பண்ணணும், நெக்ஸ்ட் ஒரு டிராஃப்ட் நோட் எப்படி ரெடி பண்ணணும், ஃப்ளாகிங் ரெஃபரன்சிங் எப்படி பண்ணணும், அனெக்ஷர்ஸ் எப்படி சேர்த்து விடணும், இதெல்லாம் தாண்டி சில பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. ஸோ வாட் எவர் இட் இஸ், ஆஃபீஸ் இட் இஸ் அ டிரான்சாக்ஷனல் அப்ளிகேஷன். ஒரு சீட்லேருந்து இன்னொரு சீட்டுக்கு என்னோட ஃபிசிக்கல் ப்ரெசன்ஸ் இல்லாமல் என்னோடய ஃபைலை மூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுற அப்ளிகேஷன் தான் ஆஃபீஸ். ஸோ மெஜாரிட்டி ஆஃப் த பர்பஸ் நம்ம ஆஃபீஸில் டைப் பண்ண முடியாதா சார் அப்படின்னா, நோ கேன் ஐ நாட் டைப் இன் ஆஃபீஸ் எதுவும் பண்ண முடியாதா? தாராளமாக பண்ணலாம். பட் நம்மளுக்கு ரொம்ப சொஃபஸ்டிகேட்டடாக ஈஸியாக பண்ணக்கூடியது தான் மைக்ரோசாஃப்ட் வேர்ட், எக்ஸல். ஸோ இன்னைக்கு வரைக்குமே நம்ம எல்லா செக்ஷன்ஸ்லையுமே வேர்ட் அண்ட் எக்ஸலில் தான் டைப் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணலாம். ஸோ நம்ம என்ன பண்ணலாம் ஈஸியாக ஆஃபீஸில், வாட் எவர் ஐ ஹவ் டைப் நான் டைப் பண்ணி வச்சுக்கிறேன், ஐ கேன் ஜஸ்ட் காப்பி இட் அண்ட் பேஸ்ட். ஸோ திஸ் இஸ் த மெயின் பர்பஸ் of e-office. It is a transactional application. So first விஷயம், இது வரைக்கும் நம்ம இது பண்ணியிருக்கோமான்னு தெரியல. See, ஒரு வேர்ட் டாக்குமெண்ட், ஒரு புது டாக்குமெண்ட் நான் ஓப்பன் பண்ணுறேன். ஒரு புது வேர்ட் டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணிட்டேன்னா, ஒரு நியூ டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னா, ஓப்பன் பண்ண உடனே நம்ம நார்மலாக என்ன பண்ண ஆரம்பிச்சிருவோம், டைப் பண்ண ஆரம்பிச்சிருவோம். பட் டைப் பண்ணுறதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னா, நம்ம என்ன அலைன்மெண்ட், இப்போ எக்ஸாம்பிள் அலைன்மெண்ட்ன்றது ஜஸ்டிஃபிகேஷன், லெஃப்ட் இண்டென்ட், ரைட், சென்டர், வாட் எவர் ஃபாண்ட் யூஸ்ட், ஃபாண்ட் சைஸ் யூஸ்ட், லைன் ஸ்பேசிங் என்ன கொடுக்குறோம், பேராகிராஃப் ஸ்பேசிங் என்ன கொடுக்குறோம், அது எல்லாமே இட் வில் பி த சேம். நான் என்னோட ஆஃபீஸ் அப்ளிகேஷனில் ஒரு நோட் ஃபைலோ இல்லை ஒரு டிராஃப்ட் கண்டென்ட்டோ நான் காப்பி பேஸ்ட் பண்ணுறேன்னா இட் வில் பி த சேம். அதுக்கு நான் பண்ண வேண்டியது, ஓப்பன் பண்ண உடனேவே Ctrl+A ப்ரெஸ் பண்ணிவிட்டு நோ ஸ்பேசிங் அப்படின்ற விஷயத்தை செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ நான் டைப் பண்ணுறேன், ஜஸ்ட் ஃபார் ட்ரைனிங் பர்பஸ், டோன்ட் கோ பை கண்டென்ட், ஜஸ்ட் லாஜிக் வைஸ் போங்க. அப்படி நான் டைப் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி அலைன்மெண்ட் டிஃப்ரெண்ட்டாக பண்ணிக்கிறேன். பண்ணும்போது வாட் எவர் அலைன்மெண்ட் இங்கே பண்ணுறேனோ அதை நான் எங்கே காப்பி பண்ணி எந்த அப்ளிகேஷன்லையோ இல்லை டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் வேர்ட் வெர்ஷன்ஸ் இருக்குது, 97, 2003, 2017 அதெல்லாம் இருக்குல்ல. ஸோ அதில் எங்கே பேஸ்ட் பண்ணாலும் இட் வில் பி த சேம். ஸோ திஸ் இஸ் ஒன் இன்ஃபர்மேஷன். இது கண்டிப்பாக நீங்கள் ஆஃபீஸில் இந்த நோ ஸ்பேசிங் கொடுத்து அடிச்சிங்கன்னா இட் வில் பி குட். அதேமாதிரி இந்த பாக்ஸ் எல்லாம் போட்டு அடிக்கிறீங்கல்ல, அப்போல்லாம் அந்த நோ ஸ்பேசிங் வந்து இன்னும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ ஒன் மோர் இன்ஃபர்மேஷன், ஒரு ஃபைலை சேவ் பண்ணுறீங்கன்னா சேவ் ஆஸ் கொடுக்கும்போது இங்கே வந்து யூ கோ ஃபார் திஸ் வேர்ட் டாக்குமெண்ட் சேவ் பண்ணாமல் சேவ் இட் அஸ் 97/2003 டாக்குமெண்ட். இதுவுமே இட் வில் ஹெல்ப் யூ இன் லாட் ஆஃப் அக்கேஷன்ஸ். 97/2003 பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் மோட்ஸில் காம்பேட்டபிலிட்டி கொடுத்து நீங்கள் டிஃப்ரெண்ட் வெர்ஷன்ஸில் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணும்போது, இப்போ என்னோட கம்ப்யூட்டரில் 2003 வெர்ஷன் இருக்கலாம், இப்போ என்னோட சூப்பரிண்டென்ட்டோட கம்ப்யூட்டரில் பார்த்தீங்கன்னா 2017 வெர்ஷன் வேர்ட் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி காம்பேட்டபிலிட்டி ஒரு டிவைஸ்லேருந்து இன்னொரு டிவைஸ் போகும்போது அந்த அலைன்மெண்ட்லாம் மாறாமல் இருக்கணும்னா நோ ஸ்பேசிங் கொடுத்துருக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேர்டு 97/2003 இந்த ஃபார்மேட்டில் சேவ் பண்ணியிருக்கணும். முதல் தகவல். ஸோ இரண்டாவது தகவல், நம்ம ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா தமிழ் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நான் வேர்ட் டாக்குமெண்ட்டில் நிறைய ஃபாண்ட்ஸ் நான் யூஸ் பண்ணுறேன். பாமினி, சன் டாமி, இது இல்லாமல் வைதேகி, லதா, ஏகப்பட்ட ஃபாண்ட்ஸ் யூஸ் பண்ணுறேன். பட் ஆனால் ஆஃபீஸில் யூனிகோட் அப்படின்றாங்க. அவங்க தமிழ் ஓகே, நீங்கள் தமிழ் அடிச்சுக்கோங்க பரவாயில்லைங்க, பட் ஆனால் அது யூனிகோடாக தாங்க இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ எக்ஸாம்பிள்ன்றதை விட லாஜிக் என்னென்னா, நான் என்ன பண்ணியிருக்கோம் என்னோட கம்ப்யூட்டரில் ஒரு சின்ன ஒரு அப்ளிகேஷன் இருக்குது, மெஜாரிட்டி சிஸ்டமில் இருக்குது இது எல்லாமே. பட் இல்லைன்னா நம்ம டெக்னிக்கல் டீம்கிட்ட சொன்னீங்கன்னா அவங்க உங்கள் கம்ப்யூட்டரில் இன்ஸ்டால் பண்ணி கொடுப்பாங்க. இட் இஸ் கால்ட் NHM ரைட்டர் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. இந்த இதுதான். இப்போ நீங்கள் இது இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா, ஸ்டெப் பை ஸ்டெப் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், இந்த மாதிரி ஒரு பெல் ஐக்கான் இங்கே கிடைக்கும். ஸோ அது கிடைச்ச உடனே அதை ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா செட்டிங்ஸ் போயிட்டு உங்களுக்கு இப்போ யூஸ் ஆல்ட் கீழே இருக்குன்னா நீங்கள் சேஞ்ச் இட் டு அவாய்ட் ஆல்ட் கீ இதுக்கு மாற்றிடுங்க. மாற்றிட்டு ஓகே கொடுத்துட்டு ஓகே. ஸோ இப்போது
அந்த பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுறேன்னா எனக்கு இங்கே நிறைய ஆப்ஷன்ஸ் கிடைக்குது. இது எல்லாமே எனக்கு யூனிகோடில் டைப் பண்ணக்கூடிய ஹெல்ப் பண்ணுறதுக்கான இடங்கள். இப்போது கீ மேப் ஆஃப் அப்படின்னு இருக்குது. இப்போ நான் தமிழில் டைப் பண்ண வேணாங்க, நான் இங்கிலீஷில் பண்ணணுன்னா நீங்கள் தமிழில் டைப் பண்ணணுன்னா இந்த 1 2 3 4 5 6 1 2 3 4 5 6 இந்த 6ல் நீங்கள் என்ன ஃபாண்ட் வேணால் யூஸ் பண்ணுங்கள். பட் இந்த 6 கீ ஸ்ட்ரோக்ஸ் உங்கள் கீ ஸ்ட்ரோக் வந்து இது 6ல் எதுலேயோ 1ல் இருக்குது. ஸோ நீங்கள் ஈஸியாக நீங்கள் வந்து இதை உங்கள் கீ ஸ்ட்ரோக்கை இப்போ எக்ஸாம்பிள் இப்போ பாமினி இதை செலக்ட் பண்ணுறேன். பாமினின்ற செலக்ட் பண்ணிட்டேன்னா நீங்கள் கவனிச்சிங்கன்னா முன்னாடி இந்த பெல் ஐக்கான் பார்த்தீங்கன்னா அந்த பெல் இங்கே இருக்குல்ல, இந்த பெல் வந்து கிரே கலரில் இருந்துச்சு. ஏன்னா கீ மேப் வந்து ஆஃபில் இருந்துச்சு. இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், யூனிகோடில் டைப் பண்ணோம். ஸோ பெல்லை கிளிக் பண்ணி பாமினின்னு செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் செகண்ட் ரிக்குவயர்மெண்ட்டுக்கு என்னென்னா என்னோட கம்ப்யூட்டரில் எனக்கு பாமினி ஃபாண்ட் இன்ஸ்டால் ஆகி இருக்கணும். அது ரெண்டுமே இருந்துச்சுன்னா இப்போ இந்த பெல் ஐக்கான் வந்து எல்லோவில் இருக்குது. இப்போ நான் டைப் பண்ண ஆரம்பிக்கிறேன். எனக்கு பாமினி இருக்குது என்னோட இதில் கம்ப்யூட்டரில். ஸோ இங்கே நான் டைப் பண்ணுறது எல்லாமே இட் இஸ் யூனிகோட். இப்போது இந்த யூனிகோடை நான் காப்பி பண்ணி என்னோட ஆஃபீஸில் நான் பேஸ்ட் பண்ணுறேன். நான் ஒரு அசிஸ்டன்ட், நான் பேஸ்ட் பண்ணுறேன்னா எனக்கு இப்போ நான் இது வந்து யூனிகோடில் டைப் பண்ணலைங்க, நான் டைப் பண்ணவே இல்லை யூனிகோடில். நான் என்ன பண்ணிட்டேன், இப்படி இருக்குது. இப்போ நான் தமிழ் ஃபாண்ட் லதாலே டைப் பண்ணுறேன். இப்போ சம்திங் ஏதோ என்ன தமிழ் ஃபாண்ட்டுன்னு தெரியல, இப்போ பாமினியில் டைப் பண்ணிகிட்டே இருக்கேன். இட் இஸ் தமிழ் ஃபாண்ட், நான் பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ நிறைய விஷயங்கள் டைப் பண்ணிட்டேன். ஜஸ்ட் கண்டென்ட் வைஸ் போதிங்க, என்ன இது என்னது ஏதோ இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க. தமிழ் அப்படின்றதுக்கு உதாரணத்துக்காக சொல்கிறேன். ஸோ இப்போ நான் தமிழ் டைப் பண்ணிட்டேங்க. ஸோ இப்போ நான் அசிஸ்டன்ட், நான் என்ன பண்ணுறேன், இதை அப்படியே காப்பி பண்ணி இது ஒரு நோட் ஃபைல்னு வச்சு, இது ஒரு டிராஃப்ட்டில் இருக்குது, என்னோட ஆஃபீஸர் சைன் பண்ண வேண்டிய டிராஃப்ட்டில் இந்த கண்டென்ட் இருக்குது. ஸோ இந்த டிராஃப்ட்டை காப்பி பண்ணி நான் என்னோட டிராஃப்ட்ன்ற இடத்துல பேஸ்ட் பண்ணிட்டேன். என்னோட சூப்பரண்ட் கரெக்ஷன்ஸ் பண்ணுறாங்க, ஓகே. இவங்க ஏஓ பண்ணுறாங்க, ஓகே. என்னோட ஆஃபீஸர் அப்ரூவிங் ஆஃபீஸர் கிட்ட இந்த ஃபைல் போயிடுச்சு அப்படின்னும் போது அவங்க அப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னா என்ன ஆகும், நான் யூனிகோடில் யூஸ் பண்ணாதது இந்த தமிழ் அப்படின்றது இந்த மாதிரி ஜங்க் கேரக்டர்ஸாக மாறிவிடும். இந்த ஒரு காம்ப்ளெக்சிட்டியை நான் ஓவர் கம் பண்ணணுன்னா நான் டைப் பண்ணும் போதே யூனிகோடாக டைப் பண்ணியிருக்கணும். அதுக்கு தான் நான் என்ன ஃபாண்ட்டை யூஸ் பண்ணுறனோ அது என்னோட கம்ப்யூட்டரில் இன்ஸ்டால் ஆகியிருக்கணும். ரெண்டாவது இந்த NHM ரைட்டர் இதை கிளிக் பண்ணி இந்த 6 ஆப்ஷனில் ஏதோ ஒரு ஆப்ஷனில் என்னோட கீ ஸ்ட்ரோக் இருக்குது. இப்போ சன் டாமின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குங்க, ஒரு ஃபாண்ட் இருக்குது. அந்த ஃபாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் எங்கேயுமே கிடையாது. பட் இந்த பாமினி யூனிகோட் ஓரளவு சன் டாமி கூட மேட்ச் ஆகிடும். ஏதாச்சும் 1லேருந்து 2 கீ ஸ்ட்ரோக் மட்டும் மாறி இருக்கும், அவ்வளோதான். ஸோ இப்போ நான் டைப் பண்ணுறது யூனிகோட். ஸோ இந்த யூனிகோடை காப்பி பண்ணி நான் ஆஃபீஸில் பேஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு எந்த வித மாற்றங்கள் இல்லாமல், எனக்கு இந்த ஜங்க் கேரக்டர்ஸ்லாம் மாறாமல் இட் வில் பி த சேம். ஸோ இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். இப்போ யூனிகோட் எனேபிள் பண்ணி டைப் பண்ணுறதுக்கு இது ஒரு ஆப்ஷன். இது எப்போ எனக்கு அப்ளிகபிள் ஆகுதுன்னா, புதுசாக நான் ஒரு டாக்குமெண்ட் டைப் போகிறேன்னா எனக்கு திஸ் இஸ் யூஸ்ஃபுல். இப்போ இது இல்லை சார், நான் ஏற்கனவே ஒரு டாக்குமெண்ட் வச்சுருக்கேங்க சார், பட் ஆனால் நான் வந்து இந்த NHM ரைட்டரில் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணி நான் அதுக்கப்புறம் அந்த மாதிரி டைப் பண்ணல. நார்மலாக என்னோடய ஃபாண்ட்டை மட்டும் செலக்ட் பண்ணி டைப் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அதையும் நீங்கள் யூனிகோடாக மாற்றணும்னா புதுசாக நீங்கள் டைப் பண்ண வேண்டாம். வி ஹேவ் ஒன் ஆப்ஷன். ஒரு வெப்சைட் பார்த்தீங்கன்னா இட் இஸ் கால்ட் இண்டியா டிக்ட். இண்டியா டிக்ட், INDIADICT, இண்டியா டிக்ட். ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே இதுதான். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கிறேன். இந்தியா டிக்ட் ஒரு ஆத்தென்டிகேஷன் எனக்கு கரெக்டான வெப்சைட்டில் இருக்குன்றதுக்கு நம்ம இந்தியாவோட கொடி இங்கே இருக்குது, அதே மாதிரி இங்கே இருக்கும். அப்படியே வந்தீங்கன்னா கொடி இருக்கும். ஸோ இங்கே டுவர்ட்ஸ் ரைட் ஹேண்ட் சைடு வந்தீங்கன்னா கன்வெர்ட்டரில் தமிழ் ஃபாண்ட்ஸ் கன்வெர்ட்டர். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டேன்னா எனக்கு இந்த இடம் வருது. ஸோ இப்போ நான் ஏற்கனவே ஒரு டாக்குமெண்ட் வச்சுருக்கேங்க, தமிழில் டைப் பண்ணி வச்சுருக்கேன். அது யூனிகோடில் டைப் பண்ணலை. ஓகே, இதை நான் யூனிகோடில் டைப் பண்ணலை. ஸோ அந்த கண்டென்ட்டை காப்பி பண்ணிட்டேன். தமிழ் ஃபாண்ட் என்கோடிங் கன்வெர்ட்டர்னு இருக்குது. ஸோ இங்கே வந்து நான் பேஸ்ட் பண்ணுறேன். இது யூனிகோடே இல்லைங்க, இட் இஸ் நாட் யூனிகோட். நான் காப்பி பண்ணது தமிழ் தான் காப்பி பண்ணுறேன், இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். பட் சம்திங் லைக் ஜங்க் கேரக்டர்ஸில் வருது. பட் அவுட்புட் இங்கே கீழே இருக்குது பார்த்தீங்களா, இட் இஸ் யூனிகோட். இது யூனிகோட். ஸோ இதை காப்பி பண்ணி
என்னோட வேர்ட் டாக்குமெண்ட்டில் பேஸ்ட் பண்ணுறேன்னா இது யூனிகோடாக தான் பேஸ்ட் ஆகும். இப்போ இந்த யூனிகோடாக நான் வேர்டில் பேஸ்ட் பண்ணதை கொண்டு போயிட்டு நான் என்னோட வேர்ட் டாக்குமெண்ட் இ ஆஃபீஸில் பேஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஜங்க் கேரக்டர்ஸாக மாறாது. ஆஃபீஸர் அப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் ஜங்க் கேரக்டர்ஸ் மாறாது. ஒரு தகவல். இந்த இந்தியா டிக்ட் வெப்சைட் இருக்குல்ல, இதில் என்ன நம்ம தப்பாக எடுத்துக்கூடாதுன்னா, நான் ஃப்ரம் டு பாக்ஸ்லாம் போட்டு டைப் பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன் இந்த இடத்துல, எனக்கு அதே மாதிரி பாக்ஸில் இங்கே வேணும் அப்படின்னா இல்லை, அது வராது. நீங்கள் தான் கண்டென்ட்டாக காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிவிட்டு யூனிகோடாக மாற்றி அகைன் நீங்கள் வேர்டில் பேஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்து இஓ ஆஃபீஸில் பேஸ்ட் பண்ணிக்கலாம். வீடியோ நம்பர் 5 இதோட நிறைவடைகின்றது.